ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 186, சாப்டர் 21. தேங்காய் கற்பூர கட்டியினுடைய ரகசிய அர்த்தம். தேங்காயானது பட்டையால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அதன் மேல் பட்டை பச்சை வர்ணமாயும் மினுமினுப்பாயும் பார்வைக்கு மிகவும் அழகாயிருக்கும். பிறகு தேங்காயின் மேல் மூடிக்கொண்டிருக்கும் பட்டையை உரிக்கும் பொழுது அது ஒன்றுடன் ஒன்று பின்னிக்கொண்டு விசேஷ சிக்கு சிக்குகளாக நார்களுடன் கூடி உரிந்து வந்து கொண்டே இருக்கும். பிறகு தேங்காயின் மேல் மூடிக்கொண்டிருந்த சிக்குகளை எல்லாம் விடுவித்து தேங்காயை உடைத்து பார்க்கும் பொழுது உள்ளே மிகவும் வெண்மை நிறமாய் தேங்காய் காணப்படும். அத்தேங்காய் மூடிகளை தட்டில் வைத்து கடவுளுக்கு காட்டுகின்றார்கள். அவ்வாறு காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், அநேக சிக்கு சிக்குகளாக நார்களுடன் கூடி பின்னி கொண்டிருந்த இத்தேங்காயை உரிக்கும் பொழுது இது மிகவும் கஷ்டத்துடன் விசேஷ சிக்குகளான நார்களுடன் கூடி எப்படி உரிப்பட்டு வந்ததோ அதுபோல் ஸ்திரீ புருஷர்களாகிய நமது சரீரத்தின் மேல் இருக்கும் தோலானது பார்வைக்கு மாத்திரம் தேங்காயின் மூடப்பட்டிருந்த பட்டையை போல் மினுமினுப்பாயும் மிகவும் அழகாயும் இருக்கின்றது. பார்வைக்கு மாத்திரம் தேங்காயின் மேல் மூடிக்கொண்டிருக்கும் பட்டையை போல் மினுமினுப்பாயும் மிகவும் அழகாயும் நமது சரீரத்தின் மேல் இருக்கும் தோல் இருந்த போதிலும் நமது சரீரத்திற்குள் அநேக விதங்களாகிய ஆசா பாசங்கள் எனும் சிக்குகள் தேங்காயின் மேல் மூடப்பட்டிருந்த சிக்கை போல் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஆசை எனும் சிக்குகள் பின்னிக்கொண்டு அநேக கோடானு கோடி ஜென்மங்களாய் வந்து கொண்டே இருக்கின்றன. நமது சரீரத்திற்குள் இருக்கும் ஆசா பாசங்கள் என்னும் சிக்குகளை எல்லாம் விடுவித்து பார்க்கும் பொழுது இத்தேங்காய்க்குள் வெண்மை நிறம் இருப்பது போல் நமது சரீரத்திற்குள் மிகவும் பரிசுத்தமான பரமாத்ம சுரூபம் இருக்கின்றது. அந்த பரமாத்ம சுரூபத்தை அநேக ஜென்மங்களில் இருந்து சிறுக சிறுக ஒவ்வொரு ஜென்மத்திலும் மூடிக்கொண்டு வந்த ஆசா பாசங்கள் என்னும் சிக்குகளை எல்லாம் விடுவித்து ஜீவாத்ம சுரூபமாய் இருக்கும் எங்களை பரமாத்ம சுரூபமாய் இருக்கும் உம்மில் ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்று கடவுளை கேட்டுக்கொள்வதற்காகவே தேங்காய்களை உடைத்து தட்டில் வைத்து கடவுளுக்கு காட்டுவதற்கு காரணமாயிற்று. தேங்காய் மூடிகளை கடவுளுக்கும் காட்டிய பிறகு ஒரு பெரிய கற்பூர கட்டியை ஏற்றி, இதோ இக்கற்பூர கட்டியெல்லாம் எரிந்து நீராய் கரைந்து ஒன்றும் சேஷமாய் நிற்காமல் கற்பூர கட்டியெல்லாம் வெளியோடு வெளியாய் எப்படி கலந்து விடுகின்றதோ அதுபோல் எங்கள் ஆசா பாசங்கள் என்னும் கர்மங்களை எல்லாம் இந்த கற்பூர கட்டியை போல் நீராய் கரையும்படி செய்து பிறகு எங்களுக்குள் இருக்கும் சொரூபத்தை பரமாத்ம சுரூபமாயிருக்கும் உம்மில் ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்னும் பாவனையே கற்பூர கட்டிகளை கொளுத்தி கடவுளுக்கு காட்டுவதற்கு காரணமாயிற்று என்று அறிய கடவீர்களாக. அப்பொழுது கோயில் மூலஸ்தானத்தில் மூல விக்கிரகங்களை சேவித்து நிற்கும் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் கற்பூர கட்டியை கொளுத்தும் ரகசிய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் கீழே சொல்லப்போவது போல அவரவருக்கு வேண்டும் வரங்களை கேட்கின்றார்கள். சாப்டர் 22, பேஜ் 188. பெருமாள் கோவில்களில் வரம் கேட்பது. பெருமாள் கோவில்களில் அர்ச்சகர்கள் கற்பூர கட்டிகளை கொளுத்தி கடவுளுக்கு காட்டும் பொழுது மூலஸ்தானத்திடம் நின்று கொண்டிருக்கும் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் அக்கடவுளை கும்பிட்டு கொண்டே தம் தம் மனதில் எவ்வாறாக நினைத்து கொள்ளுகின்றார்கள் என்றால், நான் புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கின்றேன். என் குடும்ப அபிவிருத்திக்காக எனக்கு புத்திர சந்தானம் உண்டானால் 2000 ரூபாயில் ரத்தினங்கள் இழைத்த கிரீடம் செய்வித்து உன் சிரசில் அணிகின்றேன் என்று ஒருவனும், மற்றொருவன் எனக்கு நல்ல கணிகையாய் பார்த்து சீக்கிரம் விவாகம் செய்விப்பாயாகில் 1000 ரூபாயில் ரத்னாபரண மாலையை செய்வித்து உனது கண்டத்தில் போடு. கண்டம்னா தொண்டை, அத கழுத்து பகுதியை தான் சொல்றது, போடுகின்றேன் என்றும், இன்னொருவன் நான் BA பாஸ் செய்வேனே ஆகில் 500 ரூபாயில் லக்ஷ்மியை செய்வித்து உனது லக்ஷஸ்தலத்தில் என்றால் மார்பில் வைக்கிறேன் என்றும், வேறொரு ஸ்திரீ என் புருஷன் வியாதி சௌக்கியமானால் என் சரீரத்தில் அணிந்து கொண்டிருக்கும் ஆபரணங்களை எல்லாம் உன் உண்டியில் போடுவேன் என்று, இவ்வாறாக மூலஸ்தானத்தில் எத்தனை பேர் ஸ்திரீ புருஷர்கள் நின்றிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு வேண்டும் வரங்களை மனதில் நினைத்து கொண்டே கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கல்லுரவமாய் நின்று கொண்டிருக்கும் கடவுளானவர் ஒரு கையில் சங்கும்
இன்னொரு கையில் சக்கரமும் மற்றொரு கையால் தன் பாதங்களை காட்டி பாதத்தின் மேல் திருஷ்டியை நிறுத்தி சும்மா இருங்கள் என்று என் வலது கையை காட்டுகின்றேன். ஏனென்றால் நான் கல்லுருவாய் நின்றிருப்பதனால் நீங்கள் என்னை எந்த வரனும் கேளாமல் மனதை நிறுத்தி சும்மா இருங்கள் என்று என் வலது கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். நீங்கள் 2 கைகளையும் குவித்து என்னை கும்பிட்டு சில நாளைக்குள் அழிந்து போகத்தக்க வரங்களையா என்னை கேட்கின்றீர்கள்? யான் உங்களுக்கு பெருத்த மோட்ச சாம்ராஜ்ய பதவியை கொடுப்பதற்காகவே கல் உருவமான கடவுளாய் நின்றிருக்கின்றேன். 2 கைகளையும் குவித்து கும்பிடும் ரகசிய அர்த்தம் என்னவென்றால், ஜீவாத்ம சுரூபமாய் இருக்கப்பட்ட எங்களை பரமாத்ம சுரூபமாய் இருக்கும் உம்மில் ஐக்கியம் செய்து கொள் என்னும் பாவனையே 2 கைகளையும் குவித்து கும்பிடுவதற்கு காரணமே ஒழிய மற்றபடிக்கு வேறல்ல. யான் வலது கையால் சும்மா இரு என்று காட்டியது போல் நீங்கள் எதையும் நினையாமல் சும்மா இருப்பீர்களாகில் அப்பொழுது ராட்சசர்களை சம்மரித்த சக்கரம் இதோ என் வலது கையில் இருக்கின்றது பாருங்கள். இந்த சக்கரத்தினால் உங்கள் மனதை கண்டித்து அதன் பிறகு உங்களை யான் என்னில் ஐக்கியம் செய்து கொள்வேன். உங்களை யான் என்னில் ஐக்கியம் செய்து கொண்ட பிறகு இந்த கலியுகத்தில் இன்று ஒரு ஜீவன் என்னில் வந்து சேர்ந்து ஐக்கியமாயிற்று என்று மிகவும் சந்தோஷித்து என் இடது கையில் இருக்கும் சங்கை வாயில் வைத்து பம் பம் என்று பூரிப்பேன் என்னும் பாவனையாய் முன்னுள்ள பெரியோர்கள் 4 கைகளையும் 4 விதங்களாய் கல்லுகளிலும் மரங்களிலும் செய்வித்து ஆலயங்களில் வைத்து காட்டினார்கள். இதோ பெருமாளானவர் மற்றொரு முறை ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் எடுத்து காளிங்க நர்த்தனம் செய்து காட்டிய ரகசியத்தை இனி மேலே சொல்ல போகின்றோம். சாப்டர் 23, பேஜ் நம்பர் 190. அன்பர்களே, இச்சரீரம் மலம் நிறைந்த பாண்டம். ராஜாதிகாரத்தால் பல பொருட்களும் ஓரிடத்தில் கொண்டு வந்து சந்தை சேர்ந்த பொழுது அச்சந்தையில் கொள்வோர் பலர் வந்து சேர்வது போல் அவர்களின் நல்வினை தீவினை போல் அந்தந்த குடும்பத்தில் அநேகர் வந்து சேர்கின்றார்கள். ஆதலால் தாய் தந்தை தமர் தாரம் மகவு என்னும் இவை எல்லாம் சந்தையில் கூட்டம் என்று சொல்லப்பட்டது. அதாவது தாய் தந்தை முதலானோர் சந்தையில் கூடிய கூட்டம் போல் மத்தியில் வந்து சேர்ந்தவர்கள். சதுரங்க சேனை என்றால் அரசர்க்குரிய 4 வகை படைகள். அவைகள் எவை என்றால் தேர், யானை, குதிரை, காலாட்கள் என்பதே ஆகும். அன்றியும் மாட மாளிகை சதுரங்க சேனை என்பவற்றோடு கூடிய வாழ்வு இந்திரஜாலம் போன்றது. வஞ்சனை, பொறாமை முதலானவைகளுக்கு இடமாகிய சரீரமோ கனவு போன்றது. ராஜ்ய பரிபாலனமோ தோல் பொம்மை நாடகம் போன்றது. இவைகளை எக்காலத்தும் உயர்வு தாழ்வு கருதாது ஒரு நிகராக தெளிந்து மனமானது ஒரே நிலையில் நில்லாமல் சுழல்வதற்கு காரணம் எதுவோ அதை இனி சொல்கின்றோம், கேளுங்கள். சிவானந்த போதம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பாட்டு. இஞ்சென்மத்திற்கு முன் ஜென்மங்களில் செய்த சஞ்சித கர்ம பந்தத்தால் வந்த தாய் தந்தையர்கள், புத்திரர்கள், புத்திரிகைகள், மனைவிகள், சுற்றத்தார் முதலானவர்களும் பந்துக்களாய் வந்து தோன்றி நீர்க்குமிழிகளைப் போல் மறைந்து விட்டார்கள். நாமும் அவ்வாறே இனி மறைந்துவிட போகிறோம். ஆதலால் இவர்கள் எல்லோரும் மாயையால் உண்டாயிரும் அஞ்ஞானிகள். சரீரமே நித்தியம் எனும் சம்சாரமே சாஸ்வதம் என்று எண்ணி மாயையால் கட்டுப்பட்டு சரீர சம்பந்தமான பாரியாள் புத்திரர்கள் மரணமடைந்தவுடன் அவர்களுக்காக துக்கித்து கொண்டும் மறுபடியும் திரவியம் சம்பாதிக்க பிரயத்தனப்பட்டு கொண்டும் காம குரோத லோப மோக மதமச்சராதிகளை அநேக விதங்களாய் விஸ்தரித்து கொண்டு நமக்கு எந்த விதத்திலும் திரவியம் கிடைத்தால் போதும் என்ற துச்சமான விவகாரங்களை செய்து திரவியத்தை சம்பாதித்து கொண்டு இதுவே நமக்கு சுகம், இதைவிட சுகம் வேறில்லை என்று நிச்சயித்து அந்தகர்களைப் போல அப்படின்னா குருடர்கள் காமத்தினால் ஆசையினால் தனக்கு எந்த கதி உண்டாகுமோ என்று தெரியாமல் வேடன் வலையில் அகப்பட்டு மதி மயங்கி கிடக்கும் பட்சிகளைப் போல் புருஷர்கள் ஸ்திரீகளின் மேல் மோக வலையில் அகப்பட்டு எழுந்திராதபடி ஈஷனாத்ரயங்கள்
என்னும் சமுத்திரத்தில் மூழ்கி பெண்டு பிள்ளைகளின் மேல் ஆசை அதிகரித்து அவர்களுக்காக தனத்தை சம்பாதித்து அவர்களால் சுகத்தை அடையாமல் வாழ்நாளெல்லாம் துக்கமாய் காலம் கழித்து சரீரம் விழும்பொழுது அநேகவித யம பாதைகளை அடைந்து நரக்குழியில் சில நாள் இருந்து பாப ஆத்மாக்களால் பிரபஞ்சத்தில் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இம்மையில் இருந்து மறுமைக்கும், இம்மைனா இந்த பிறவியிலேருந்து அடுத்த பிறவி, மறுமையில் இருந்து இம்மைக்கும் கணக்கில்லாமல் உழன்று அநேக கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள். சூக்ஷ்ம திருஷ்டியினால் பார்த்தபோது தேகம் வேறு தான் வேறாக காணப்படும். ஆகையால் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் பிராந்தியினால் தேகமும் தானும் ஒன்றென மயங்கி, பிராந்தினா மன மயக்கம், மன பிராந்தி சொல்றோம்ல, ஒரு தேவையில்லாத கற்பனை. தேகமும் தானும் ஒன்றினை மயங்கி காமாதி தசவர்க்கங்களையே விருத்தி செய்து நசிக்கின்றார்கள். காமாதி தசவர்க்கம் என்றால் காம, குரோத, லோப, மோக, மத, மச்சர, டம்ப, தர்ப்ப, அசூயை என்பனவே ஆகும். காமம் என்பது தனம், தானியம், புருஷ பௌத்ராதிகளின் மேல் அதிக பிரீத்தி வைப்பது. இதனால் துயரமடைந்தவர் நரகாசுரன் முதலானோர். குரோதம் என்பது ஒருவனுக்கு கெடுதி விளைவிக்க இச்சை கொள்ளுதல். இக்குணத்தால் துயரம் அடைந்தவர் பகாசுரன். லோபம் என்பது தனது சொத்திலிருந்து ஞாதிகளுக்கும் சிறிதேனும் கொடுக்கக்கூடாது என்னும் எண்ணம் இருத்தல். சான்று துரியோதனன். மோகம் என்பது புத்திர களத்திராதிகளின் மீது அதிக பிரீத்தி வைத்து தனக்கு உண்டாயிருக்கும் பொருள் போதாது என்றும் இன்னும் அதிக சம்பாதிக்க வேண்டும் என்னும் ஆசையை விருத்தி செய்தல். இந்த புத்திர சோகத்தால் துயரமடைந்தவர் தசரத மகாராஜன். மதம் என்பது திரவியம் அதிகரிப்பதனால் இதரர்களை லட்சியம் வைக்காமல் பேசுதல். இதனால் துயரமடைந்தவர் கார்த்த வீரியார்ஜுனன். மச்சரம் என்பது தன்னை போல் பிறரும் சுகம் அனுபவித்தலை, சகியாமையை விளைவிக்கும் சித்த விருத்தியை உண்டாக்குதல். இக்குணத்தால் துயரமடைந்தவர் சிசுபால தந்தவக்ரன். டம்பம் என்பது பலர் மெச்ச தர்மம், யாகம் முதலானவைகளை செய்தல். இதனால் துயரம் அடைந்தவர் புரூர சக்கரவர்த்தி. தர்ப்பம் என்பது புத்திரமித்திர களத்திர தன தானியாதி சம்பத்துகளின் தனக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று கர்வப்படுவது. இதனால் துயரமடைந்தவர் பரசுராமன். ஈர்ஷை தனக்கு நேர்ந்த துக்கம் பிறர்க்கும் நேரிட வேண்டும் என்று எண்ணுதல். இதனால் கெட்டவர் அருணாக்ஷதன். அசூயை என்பது கெடுதி செய்தவனுக்கு மறுபடியும் கெடுதி செய்விக்க வேண்டும் என்று எண்ணுதல். இக்குணத்தால் துயரமடைந்தவர் பவுன்ரீக வாசுதேவன். ஓ பார்த்தா, ஓ அர்ஜுனா, கீர்த்தியை விரும்பி பலர் மெச்ச தர்மம் முதலானவைகளை செய்தல், பெரியோர்களுக்கும் நல்லோர்களுக்கும் அடங்காமை, தன்னை தான் புகழ்ந்து கொள்வதும், என்னை மதிக்கவில்லை என்று பிறர் மேல் துவேஷிப்பது, கடினமான எவரையும் எடித்தெறிந்து பேசுவது முதலான குணங்களுடையவனாயும் நன்மை தீமைகள் எடுத்து சொல்லியும் கேளாமல் தன்னிஷ்டம் போல் மூட நம்பிக்கையுடன் இருப்பவன் அசுர குணம் உடையவனே ஆம். ஒவ்வொரு ஜென்மத்திலும் அசுர சுபாவத்திற்கு உரிய பிறவியை அடைந்த மூடர்கள் என்னை அடைய சக்தி இல்லாமல் அதிலிருந்து மற்றொரு அதிக நீசமான ஜென்மங்களை அடைகின்றார்கள். ஆதலால் இவைகள் யாவும் தள்ளத்தக்க குணங்களேயாகும். இனி கொள்ளத்தக்க குணங்களை சொல்கின்றோம், கேளுங்கள். அவை இச்சை, பக்தி, ஸ்ரத்தை. 1. இச்சை என்பது அன்னபானாதிகளை உட்கொள்ளவும் மலமூத்திரங்களை வெளியில் தள்ளவும் விரும்புதல். இவைகளை செய்யாவிடில் தேகபாதை உண்டாகும். இதை செய்வதனால் பிறர்க்கு கெடுதி யாதொன்றும் இல்லை. 2. பக்தி என்பது குருவினிடத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் அதிக நேசம் வைத்து இடைவிடா பேரன்புடன் துதித்தல். 3. ஸ்ரத்தை என்பது குரு வாக்கியத்திலும் சாஸ்திரத்திலும் முழு நம்பிக்கை வைத்தல். மேல் கூறிய காமக்ரோதாதி 10 குணங்களும் பிறவிக்கேதுவாகிய பலவித எண்ணங்களை விளைவித்து ஜனன மரணம் என்னும் சமுத்திரத்தில் அழுந்தச் செய்யும். ஆதலால் அக்குணங்களை அறவே விட்டு பின் கூறிய 3 குணங்களை கடைபிடித்து ஒழுகினோரே முழு மூச்சுகளாய் முக்தி அடைவார்கள் என்பது கற்றுணர்ந்த பெரியோர்கள் கருத்து.
ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மேல் சொல்லிய காம குரோதாதி 10 குணங்கள் இல்லாவிடினும் அவைகளில் 2 அல்லது 1 குணமாகிலும் ஒவ்வொரு ஸ்திரீ புருஷர்களிடத்திலும் இருந்தே தீரும். அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், மேல் சொல்லிய காம குரோதாதி 10 குணபேத விவரங்களை எல்லாம் வாசித்து கொண்டு வரும்பொழுதும் நம்மிடத்தில் உள்ள துர்குணம் இதுவென்று நன்றாய் நமக்கே தெரிய வரும். 10 குணங்களே மனிதர்களுக்கு ஆலகால விஷமாய் இருந்து ஜனன மரணங்களை விருத்தி செய்து கொண்டே வருகின்றன. இந்த 10 துர்குணங்களையே கர்ம காண்டத்தில் தசகண்டன் என்றால் 10 தலை ராவணன் என்று சொல்லப்படுமே ஒழிய இந்த காம குரோதாதிகளை விட வேறல்ல, வேறே 10 தலை ராவணன் இல்லை.